கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 2 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு. இந்த சூழ்நிலையில் ஆகாரியார் மற்றும் அவரோடு கூட இருந்தவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, 2வது பகுதியை பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால். அப்போ அவரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்ல, அவர் மீது நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக கர்த்தர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நம்ம முழு இருதயத்தோடு அவரை நம்பும் பொழுது நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த சம்பவத்தை யோசித்து பாருங்க. அந்த யுத்த நேர சூழ்நிலைகள்ல எவ்வளவோ ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஆனா அவர்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தாங்க. இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலைகள், அதை நினைக்கும் போதே உங்களுக்கு பயமா இருக்குதா? அந்த சூழ்நிலைகளை கர்த்தருடைய சமூகத்துல நீங்க போய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்தான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அனுகூலமாக மாற செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நம்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். வேதத்தில் நம்ம தேவனை நம்பும் பொழுது நமக்கு வருகிற பலன் என்ன என்பதை 3 காரியங்கள் மூலமாக வேத வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் எசேக்கியா ராஜாவை பற்றி சொல்லுகிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். எசேக்கியா ராஜா இருந்த நாட்களில் கர்த்தர் மேல் அவர் அதிக நம்பிக்கை வைத்தார். அதன் நிமித்தமாகவே 2வது பகுதியில் உள்ள சாட்சி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு பின்னும் அவருக்கு முன்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லுகிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எசேக்கியா ராஜாவை போல நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்பும் பொழுது நம்ம ஜீவனுள்ள சாட்சியாக இருப்போம். ஹல்லேலூயா. புறஜாதியர் கண்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். உங்களுடைய குடும்பங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை சாட்சியாக வைப்பார். அதற்கு நீங்க முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்ப வேண்டும். இந்த உலகத்தையோ, உலக மனிதர்களையோ, இல்ல உலக பொருட்களையோ, இல்லைன்னா உங்க பேங்க் பேலன்ஸையோ நீங்க நம்ப கூடாது. முழு இருதயத்தோடு கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. 2வதாக, யோபு கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்தார். ஆதார வசனம் யோபு 13வது அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த விசுவாசத்துக்குள்ள, இந்த நம்பிக்கையில இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுது நீங்க சோர்ந்து போய் முடங்கி விடுறீங்களா? இல்லைன்னா கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து நீங்க முன்னேறி நடக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் அவரை நம்பும் பொழுது உங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவனாக உங்கள் நம்பிக்கை அவர் மேல் வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதவாறு அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருந்து உங்கள் தலைகளை உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு நின்றீங்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. 2வதாக, கர்த்தர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை நம்மை தைரியப்படுத்துகிறது. ஆதார வசனம் 138வது சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தாவீது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர்.
அப்போ கூப்பிட்ட நாள்ல உடனடியா மறு உத்தரவு கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். 2வது பகுதியில, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது தாவீது நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கை நிமித்தமாக அவர் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு மறு உத்தரவு, அதாவது அந்த பதிலை கர்த்தர் கட்டளையிட்டு அவருடைய ஆத்மாவுக்கு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இமேஜின் பண்ணி பார்ப்போம் ஒரு காரியத்தை. ஒருவேளை அவர் ஒரு கடினமான சூழ்நிலை இருந்திருக்கலாம், ஒரு பயத்திலேயோ ஒரு தடுமாறுகிற சூழ்நிலையோ இருந்துட்டு கூட கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு ஒரு மறு உத்தரவு கொடுத்து 2வது பகுதியில சொல்லப்பட்டது போல அந்த பயந்து போன அந்த குழப்பமான சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய ஆத்மாவுக்கு பலன் தந்து அவரை தைரியப்படுத்தினார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு யாராவது உங்களுடைய ஆத்மாவில் பலன் இல்லாம சோர்ந்து போய் ஜெபிக்க கூட முடியாதபடிக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் ரொம்ப கடினமாக இருக்குதா? திக்கற்ற நிலைமையில குழப்பத்தோடு நீங்க காணப்படுகிறீங்களா? நெடுநாள் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டேன், ஆனா அந்த காரியத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல, அதுக்கான பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல நீங்க இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்மாவுக்கு கர்த்தர் பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நீங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதிலை கட்டளையிடுவார். உங்களுடைய மனுஷீக கண்கள்னால அந்த விண்ணப்பத்தின் பதிலை பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அதை தர வேண்டும் என்று அதற்கான செயல்பாடுகளை அவர் செய்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. 2வதாக நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமான்கள் யார் என்றால் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்களா? அப்போ நம்ம கூட என்ன பண்ணணும், சிங்கத்தை போல தைரியம் உடையவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா மிருகங்களும் சிங்கத்தை பார்த்தா பயப்படும். அப்போ சாத்தான் கூட நம்மளை பார்த்து பயப்படுகிறவனா இருக்க வேண்டும். நம்ம நீதிமானாய் வாழும் பொழுது அவன் தலையை நம்ம நசுக்குகிறவர்களாய் கர்த்தர் நமக்கு ஒரு வல்லமையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், சிங்கத்தை போல தைரியம் உடையவர்களா நம்ம இருக்க வேண்டும். 3வதாக, கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உதவி கிடைக்கிறது. ஆதார வசனம் மத்தேயு 15வது அதிகாரம் 25வது வசனம். அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் உள்ள சூழ்நிலை என்னவென்றால், கானானிய ஸ்திரீ கர்த்தரை நம்பி பணிந்து அவரிடமாக உதவி கேட்டாள். இதற்கு முன்புள்ள பகுதிகளை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, சீஷர்கள் கர்த்தரிடம் சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அல்லவென்று. அதற்கு அந்த ஸ்திரீ அவருக்கு மறுமொழி செய்கிறாள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பிரியமானவர்களே, அதற்கு இயேசு ஆச்சரியப்பட்டு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்காது. எதிர்மறையான எந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தாலும் வாக்கு கொடுத்த கர்த்தரை மாத்திரமே அவர்கள் சார்ந்திருப்பார்கள். பிரியமானவர்களே, அந்நிய ஸ்திரீயாக இருந்தாலும் அந்த கானானிய ஸ்திரீ கர்த்தரை நம்பி அவரை பணிந்து கொண்டதனால் இயேசு அவள் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது என்று. இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை கூட விசுவாசம் கூட பெரியதா இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தரிடம் இருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. 2வது பாருங்க, 118வது சங்கீதம் 13வது வசனம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இதை தாவீது ராஜா சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டதால் மாத்திரமே அவருக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உதவி கிடைத்தது. முதல் பகுதியை பாருங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க விழும்படி, நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி உங்க கூட இருந்த நண்பர்களா இருக்கலாம், குடும்ப நபர்களா இருக்கலாம், இல்லைன்னா யாருனே தெரியல, ஆனா எனக்கு விரோதமா செய்வனைகளை போராட்டங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது கவலைப்பட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க விழும்படி, நீங்கள் இல்லாமல் போகும்படிக்கு அவர்கள் சில காரியங்களை செய்து வருகிறார்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தரோ உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நீங்க சார்ந்திருங்க. உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடிய கூட அவங்களால எடுத்துக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாக செய்வனைகளை பிற மனிதர்கள், அந்நியர்கள் செய்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அதெல்லாம் வாய்க்க செய்ய விடவே மாட்டார். நீங்கள் நீதிமானாய் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய நியமங்களின்படி நீங்கள் கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அவை ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் சேதப்படுத்த முடியாது. எல்லாம் வாய்க்காதே போகும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நீங்க சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தலைகளில் உள்ள ஒவ்வொரு முடிகளை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஒன்றுமே அவருடைய சித்தம் இல்லாமல் அது கீழே விழாது. அப்போ தலை முடிக்க அப்படின்னா உங்களெல்லாம் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? உங்க கண்ணு, காது, மூக்குன்னு சொல்லி உங்களை அவ்வளோ அதிகமா நேசித்து கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அதனால அவர் உங்களை ஈஸியாலாம் விட்டு விட மாட்டாரு. நீங்க நம்புங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண கிருபை செய்வார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக 100% விடுதலையை கட்டளையிடுவார். காரணம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை நிமித்தமாகவே நம்ம என்ன செய்கிறோம், அந்த காரியங்கள்ல நமக்கு விடுதலை எளிதில் கிடைக்காதவாறு அது தாமதமாகிறது. சில பேருக்கு நாட்கள் தாமதமாகலாம், சில பேருக்கு வருடங்களே தாமதமாகலாம். பிரியமானவர்களே, அவ்விதமான தீங்கான காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதவாறு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தர் மீது அன்பு செலுத்தி நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை ஆற்றுகிறவராய், தேற்றுகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தன் துணையாக கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனுஷன் மாத்திரமே பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் அப்பா எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவர். அப்பா, உடைய நாம மகிமைப்படுவதாக. தகப்பனே, எங்களுடைய குடும்பங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள அப்பா மூடி மறைத்து ஆண்டவரை எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சாத்தானின் தந்திரங்கள் அப்பா, பில்லி சூழிய செய்வன மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படாதவாறு நிர்மூலமாக்கி போடுங்க. விசுவாசத்தோடு, நம்பிக்கையாக, திடமனதாக, முழு பலத்தோடு அவருடைய ஆத்மாவில் பலன் கொடுத்து அப்பா அவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்க ஜெபாவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. அப்பா, மன்றாடி ஜெபிக்கிற ஜெபாவியை ஊற்றுங்க. தகப்பனே, ஒருவரும் சோர்ந்து போக கூடாது. தகப்பனே, உடைய சித்தம் செய்ய வேண்டும். அப்பா, நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தடையா இருக்கிற எல்லா தடை கற்களையும் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உடைய நாமம் மகிமைக்கென்று உடைய பிள்ளைகளின் தலையை நீர் உயர்த்துவீராக. தகப்பனே, அப்பா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னீரே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒன்றும் அப்பா உடைய பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. தகப்பனே, பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். தகப்பனே,
எந்த சத்துருக்களின் தந்திரங்கள் உடைய பிள்ளைகளை தொட முடியாதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இரவு வேளையில கெட்ட சொப்பனங்கள் நிமித்தமாக பயந்து அலறி எழும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் காத்து கொள்ளுவீராக, கூட இருந்து வழிநடத்துவீராக. கர்த்தருடைய சமூகம் உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சொல்லட்டும் அப்பா. பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வலது கையை பிடித்து நீர் வழிநடத்துவீராக, கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, ஸ்கூல் தேவைகளை கத்தர் சந்திங்க, வீட்டு காரியங்கள் உள்ள ஒவ்வொரு தேவைகளையும் கத்தர் சந்திங்க. இஎம்ஐகள், லோன்ஸ்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா அதை சீக்கிரம் அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி அப்பா அதில் உள்ள லாஸை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் லாபமாக மாற்றுவீராக. ஒவ்வொருவரின் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் உதவி கரங்களை எழுப்புவீராக. யாரை கொண்டு உதவி செய்ய கர்த்தருக்கு சுத்தமோ அவர்களை கொண்டு இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளை உதவி கரங்களை எழுப்பி நீர் உதவிகளை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசிர்வதித்து பிள்ளைகளை அப்பா பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அது மாத்திரமல்ல, நீர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் அப்பா, எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே. உன் மீது நம்பிக்கையோடு அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு இருப்பை இயேசுவின் நாமத்தால் நீர் மாற்றி அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் இழந்த சந்தோஷம் சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினால் இரட்டத்தனையாக யோபுக்கு நீர் கொடுத்தது போல திரும்ப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகுதிப்படுத்துங்கப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முழுவதும் ஆண்டவரே அவர்களை தகுதிப்படுத்தி நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஓட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. வியாதியில் அப்பா சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் அப்பா நீர் பரம வைத்தியராக இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை ஒரு சுகமளிக்கிற வல்லமையினால் அப்பா நீர் அவர்களை சுகமளிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்வீராக. ஆசிர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களிலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு அதனுடைய பதிலை நாங்கள் ஆமென் என்று பெற்றுக்கொண்டு விட்டோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.